தாங்கும் கரமாயிருப்பவரே நாங்கள் தோத்திருக்கிறோம். எஸ்ஐயா தீர்க்கதரிசன புத்தகம் 41:10 இந்த காலங்களில் இந்த நாட்களை நாம் தியானிப்போம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கரம் நம்மை தாங்கினால் தாங்கும் கரமாய் அவர் இருக்கிறார். இதே வாக்கியத்தை மறுபடியும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நீ பயப்படாதே, நான் உன்னை இருக்கிறேன். திகையாதே, நான் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வழங்கத்தினாலே உன்னை தாங்குவேன். அவர் தாங்குவதை மறுபடியுமாய் அது முடிவிலே பார்க்கும். அது தாங்கும் தேவன். பயப்படாதே என்று வேதத்திலே 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வழங்கத்தினாலே உன்னை தாங்குவேன். கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்தாலும் சோர்ந்து போய்விடக்கூடாது. சத்துருவை நினைத்து பயப்படக்கூடாது. விசுவாசிகள் பயங்களை போக்கும் வண்ணமாகவும் அவருடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும் வண்ணமாகவும் இந்த வசனம் உண்டு. ஆகவே தேவன் இஸ்ரவேல் புத்திரர் இப்போது சிறையிருப்பில் இருக்கார். அவர்களுக்கு ஆதரவாக கர்த்தர் இந்த வசனத்தை சொல்லுகிறார். என்னவென்று, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் கரத்தினாலே வழங்கத்தினாலே தாங்குவேன். இந்த வார்த்தையை மறுபடியும் நமக்கு சொன்னது போல நம்முடைய எல்லா விதமான சிறையை தேவன் மாற்றுவார். ஏசாயா மூலமாக நமக்கு இது பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கட்டும். தேவன் ஆசீர்வதிப்பாராக.